யார் கூகுள் மேப்பா? வாட்ஸ்அப் ப்ராப்ளம் சார். கூகுள் மேப் இப்படிதான் காட்டுது. இந்த வழியில போலாமா வேணாமா, சரியா இருக்குமா இருக்காதா, இந்த மாதிரி கூகுள் மேப் பார்த்து பயணித்த சில பயணிகள் தவறான வழியில போன மாதிரி பல செய்திகள் வெளிவந்த நிலையில இப்பவும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் நிகழ்ந்திருக்கு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் பக்கத்துல இருக்கிற தொரப்பள்ளி பகுதியில தங்கும் விடுதியில தங்குறதுக்காக கர்நாடகால இருந்து தம்பதிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா கார்ல வந்திருக்காங்க. இதை தொடர்ந்து தொரப்பள்ளி வன சோதனை சாவடிக்கு சற்று முன்னாடி இருக்கிற ஒரு வனப்பகுதியில மண் சாலையில கார் போய் நின்று இருக்கு. கார்ல வந்தவங்க அத்துமீறி வனப்பகுதிக்குள்ள போறாங்களோ அப்படின்னு நினைச்சு வனத்துறை பணியாளர்கள் உடனே அவங்கள தடுத்து நிறுத்தி விசாரிச்சிருக்காங்க. அப்போ கார்ல வந்த அந்த தம்பதிகள் சுற்றுலா இடத்துக்கு வந்த போது தங்கும் விடுதிக்கு போறதுக்காக கூகுள் மேப்பை பார்த்திருக்காங்க. அப்படி கூகுள் மேப் பார்த்துட்டே போகும்போது வழி தவறி வனப்பகுதி சாலைக்குள்ள போறதா இருந்தது. அந்த நேரத்துல தான் அவங்கள தடுத்து நிறுத்தின வனத்துறை பாதுகாப்பு அதிகாரிகள் அவங்க கிட்ட நீங்க போறது தவறான வழி, நீங்க வேற திசையில போகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சரியான வழியை காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பயணிகளும் சரியான வழியில பயணிச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. தெரியாத இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல கூகுள் மேப்போடைய வசதி ரொம்ப முக்கியமா இருக்க நேரத்துல இந்த மாதிரி தவறான சாலைகள் காண்பிக்கப்படுறது பலரையுமே சிக்கல்ல மாட்டி விடுறது. அந்த மாதிரிதான் இந்த சம்பவம் அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹைண்ட் நோட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பல வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க. இந்த குட்டீஸோட வீடியோ பாக்குற எல்லாருமே முதல்ல சொல்ற வார்த்தை கியூட் அப்படின்றது தான். அந்த அளவுக்கு இந்த வீடியோ இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. அபின் சபு அப்படின்றவர் என்ன பண்றாருன்னா தன்னோட இன்ஸ்டா பேஜ்ல வீடியோ ஒன்று பதிவிட்டு இருக்காங்க. அந்த வீடியோல இருக்கிற 2 குட்டீஸ் என்ன பண்றாங்கன்னா ரொம்ப அழகா ஒரு வீடியோ சாங்க்கு வந்து ஆக்ட் பண்றாங்க. அண்ட் லிட்டரலி அந்த ஆக்டிங் அப்படின்றது ரொம்ப நேச்சரா ரொம்ப அழகா இருக்கு. இந்த குட்டீஸை பாக்குற எல்லாருமே அவ்வளோ ரசிக்கிறாங்க. அண்ட் முக்கியமா இந்த கஷிநாத் அண்ட் அதுக்கப்புறமா ஆத்மிகா இவங்க 2 பேருமே அவங்க பேரண்டே வந்து தன்னுடைய குட்டி குழந்தைகளுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அவங்களும் ரொம்ப அழகா அந்த ஆர்ட்டை புரிஞ்சுக்கிட்டு நடிக்கிறாங்க. இந்த பாட்டுமே ரொம்ப அழகா வந்திருக்கு. அண்ட் இதை பாக்குற பலருக்குமே வந்து ஃபியூச்சர்ல இந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு அப்படின்ற மாதிரிதான் சொல்லிட்டு இருக்காங்க. உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் கூட குட்டி வயசுல இருந்து நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அவங்கள மாதிரி கண்டிப்பா இந்த குட்டீஸும் ஃபியூச்சர்ல பெரிய ஆள் ஆவாங்க அப்படின்னு சொல்லி பலரும் இவங்களை பாராட்டிட்டு வராங்க.